சின்ன வயசுல பள்ளிக்கூட படிக்கும்போது பார்த்த காமாட்சி அம்மனை இன்னைக்கு பள்ளிக்கூட ஆசிரியராகவும் குடும்பமாகவும் குழந்தையாகவும் வந்து தரிசிக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. அந்த அம்மனோட முகமே மறந்து போச்சுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஊருக்கு வந்தப்ப கண்டிப்பா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில போய் தரிசிச்சு வரலாம், விவரம் தெரியும் முன்ன வந்ததுன்னு சொல்லி இப்போ வந்தோம். எல்லாமே நிறைய மாறி இருக்கு. கோயில் நல்லா சுத்தமா இருந்தது. அங்க உள்ள தீர்த்த குளமாகப்பட்டது பஞ்சகவ்ய தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த தீர்த்த குளமும் ரொம்ப அழகா நிரம்பி இருந்தது. கோயில்ல காலையில 10 மணிக்கு போனதுனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாவே தான் இருந்தது. சுவாமி பாக்குறதுக்கு 10 மணிக்கு லைன்ல நின்று நாங்க 1 மணிக்கு தான் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இங்க கூட்டம் அதிகமா இருந்ததுனால கியூல தான் நின்று தரிசனம் பண்ணோம். ஆனா 50 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட்டுன்னு எதுவும் கிடையாது. எல்லாருமே பொது தரிசனத்துல தான் சாமியை நின்று அம்மானை வெயிட் பண்ணி பாக்குறாங்க. போற வழியில ஒரு இடத்துல மோர் கொடுத்தாங்க. அங்க பிரசாதமா மோர் வழங்கினாங்க. மோர் குடிச்சிட்டு லைன்ல நின்று போனோம். கொடிமரத்து பக்கத்துல என்ன ஒரு புது விதமான ஒரு உருவம் பார்த்தேன். அது ஒன்றும் இல்லைங்க, அது பக்கத்துல உள்ள யாழி சிம்பல் மாதிரி இருந்துச்சு. அந்த யாழி பக்கத்துல எல்லாரும் சாமியை கும்பிட்டுட்டு அதுல பூ போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொடிமரத்து பக்கத்துலயே தேங்காய் உடைக்கிறதுக்கான இடமும் இருந்தது. அந்த இடத்துல எல்லாருமே தேங்காய் உடைச்சி மஞ்சள் குங்குமங்களை அந்த கொடிமரத்து பக்கத்துல போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த கோயில் ஆதிசங்கரர் காலத்துல பிரதிஷ்டை பண்ணப்பட்ட கோயில். முக்கியமா அந்த அம்பாள் வந்து யாரால பிரதிஷ்டை பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா வேத வியாசரால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அம்மன் ஆனதா காஞ்சிபுரத்துல உள்ள காமாட்சி அம்மன். அதுக்கு பக்கத்திலேயே ஸ்ரீசக்கரமானது யாரால பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆதிசங்கராச்சாரியரால பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. மக்கள் இப்படி சாரசாரியா கூட்டம் கூட்டமா வர்றதை பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு குளுமையா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா இத்தனை பேரையும் ஈர்த்து கொண்டிருப்பவள் யார் அப்படின்னு சொன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். இதுக்கு முன்னாடி நான் ஹிஸ்டரி புக்ல படிச்சிருக்கும் போது நகரேச காஞ்சி அப்படின்னு சொல்லி காளிதாசர் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்ல 14ஆம் நூற்றாண்டு முன்னாடியே சோழர்கள் காலத்துல இருந்து பல தரப்பட்ட மக்களால இது பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. தான் மோர் கொடுக்குறாங்க இல்லையா, இங்க மோர் வாங்கி குடிச்சோம். உண்மையாவே நல்ல சுத்தமான பசும் பால்ல செய்யப்பட்ட மோரா இருந்தது. இந்த ஹிஸ்டரி புக்ல சொல்லப்பட்ட மாதிரியே இது நகரேச காஞ்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ரொம்பவே பழமையான நகரமாகவும் தூய்மையான நகரமாகவும் காணப்பட்டது. இவன் பதுதால இருந்து இவான் ஷுவாங் பாகியான்கள் எல்லாருமே இங்கதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அன்றைய காலத்துல இந்திய கல்வியை வந்து கற்றுக்கொண்டு இருந்திருக்காங்க. வேத கால பாராயணங்கள் ஆச்சாரியர்களால இங்கதான் முதலாக ஓதப்பட்டு இருக்கிறது. அதனால இங்க இன்னும் வரைக்கும் பழமை மாறாம இந்த வேதங்கள் எல்லாமே. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள தீர்த்தம் வந்து பஞ்சகவ்ய தீர்த்தம். இந்த உள்ள மரம் வந்து அதாவது தலவிருட்சம் என்ன அப்படின்னு சொன்னால் செண்பக மரம். இங்கே உள்ள காமாட்சி தாயாகப்பட்டவள் ஸ்ரீசக்கர வழிபாடுக்கு உரியவளாக இருக்கிறாள். இங்கே வந்து ஸ்ரீசக்கர வழிபாடை யார் ஆரம்பித்து வச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆதிசங்கரர் காலத்துல இருந்தே இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கு. அம்மனோட அருளை மேலும் அதிகரிக்கிறதுக்காக இந்த ஸ்ரீசக்கர வழிபாடானது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு பௌர்ணமியோடையும் அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு குங்குமார்ச்சனை பண்ணி அம்மனோட அருளை அம்மனோட பவரை இன்னும் மெருகேற்றி கொண்டுக்கிட்டே வராங்க. நீங்கள் அதனால் மறக்காமல் கோயிலுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அந்த ஸ்ரீசக்கர குங்குமார்ச்சனையை பெற்றுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அது வந்து அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குங்கும பிரசாதமாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் எப்படி அந்த தாழம்பு குங்குமமானது அவ்வளோ பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரி இந்த காமாட்சி அம்மன் திருக்கோயிலில் உள்ள ஸ்ரீசக்கரத்தில் உள்ள குங்குமமும் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒன்றா இருக்குது. ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நவக்கிரகங்களும், அதாவது சூரியன் கோள்லேருந்து தொடங்கி சூரியன்லேருந்து எல்லா நவக்கிரகங்களும் அம்மனோட காலடியில் தஞ்சம் புகுந்ததுனால இந்த அம்மனை தரிசிப்பவங்களுக்கு நவக்கிரகத்தால் வரக்கூடிய தோஷங்கள் எதுவுமே கிடையாதுங்கிறது ஐதீகம். அதனால் உங்கள் தசாபுத்திகள் உங்கள் ஜாதகத்தில் சனி தசை நடந்தாலோ இல்லை செவ்வாய் கெட்டு இருந்தாலோ எந்த நவக்கிரகங்களால் பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் இந்த காமாட்சி அம்மனை வந்து தரிசித்து போங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து அந்த நவக்கிரக தோஷங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மன் கோவிலில் இன்னொரு சிறப்பு இருக்குங்க. அன்னபூரணி அம்மன் சிலை, காயத்ரி மண்டபம் பக்கத்தில் அன்னபூரணி அம்மன் சிலை இருக்குது. அன்னபூரணி அம்மனோட வழிபாடும் இருக்குது. அதனால் மறக்காமல் காமாட்சி அம்மனை பார்க்கும்போது பக்கத்தில் உள்ள அன்னபூரணி அம்மனையும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையே நாம் சாப்பாட்டுக்காகத்தான், இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி அந்த சாப்பாடானது நம்மளுக்கு வாழ்க்கை முழுக்க பூரணமாக கிடைக்கவே
வேண்டும் என்று அன்னபூரணியை மனசார வேண்டிக்கங்க. அப்புறமா சாமி கிட்ட உள்ளே போகும்போது இந்த கோயிலில் 2 துவாரங்கள் இருக்குது. ஒன்று தர்ம துவாரம், இன்னொன்று பிக்ஷா துவாரம். இந்த பிக்ஷா துவாரம் வழியாக தான் அம்பாளை நம்ம தரிசிக்க முடியும். அப்படி போகும்போது என்ன வேண்டிக்கிறீங்களோ பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டீங்கன்னா அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மனசார மனசோந்து ஏற்றுட்டு நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. முக்கியமாக குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய தாயானவள் பால திரிபுர சுந்தரியும் இங்கே தான் இருக்கிறாங்க. 2வதா காஞ்சிபுரம் அம்மன் ஆகப்பட்டவள் எதற்கு பிரசித்தி பெற்றவள் அப்படின்னு சொன்னால் கலைகளில், வேள்விகளில், கல்விகளில் ஒரு நிரந்தரமான வேலை அமையணுங்கிறவங்க, ஒரு நிரந்தரமான தொழில் அமையணுங்கிறவங்க நிச்சயமாக இந்த கோயிலுக்கு வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஸ்ரீசக்கர தாரிணியாக, ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்குடையவளாக ரொம்ப அமர்ந்த கோலத்தில் சாந்தமாக பவ்யமாக காட்சி கொடுக்கிறாள் தேவி. அதனால் மறக்காமல் சென்னை வந்தீங்கன்னா எங்கே போகிறீங்களோ இல்லையோ காஞ்சிபுரம் வந்து காமாட்சி தாயை தரிசிச்சுட்டு போங்க. நன்றி.